Hi friends, இன்னைக்கு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கேன். அதனால அங்க கிரேட் 2 எக்ஸீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம ஓபன் பண்றோம். இது வந்து வால்யூம் 1. இதுக்கு ஆல்ரெடி ராப்பர் போட்டாச்சு, ஏன்னா ஸ்கூல்ல சப்மிட் பண்றதுக்கு. அப்புறம் இது வந்து வால்யூம் 2, இது வால்யூம் 3. அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதான் என்னோட மை ஃபோனிக்ஸ் ரூல்ஸ் புக். இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக். இது வந்து கிராமர் புக். இது வந்து ப்ரொனவுன் சாப்டர். பின்னாடி வந்து அந்த பிராக்டிஸ் क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இது அட்ஜெக்டிவ் சாப்டர். பின்னாடி வந்து பிராக்டிஸ் क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் பிராக்டிஸ் क्वेश्चन பின்னாடி கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஃபோனிக்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் புக். இதுல மொத்தம் 20 லெசன்ஸ் இருக்கு. நாமளே ஃபர்ஸ்ட் படிக்கணும் அந்த லெசன்ஸை. அப்புறம் நாம வந்து அந்த எக்ஸசைஸை நாமளே ட்ரை பண்ண சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வேர்ட் புக். இதுல தான் பிராக்டிஸ் क्वेश्चन. இது வந்து இங்கிலீஷ் கண்டென்ட் புக். இதுல வந்து லெசன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வால்யூம்லயும் 6 லெசன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாக் இது அனயா அண்ட் டிராகன். லெசனை படிச்சுட்டு பின்னாடி இருக்கிற क्वेश्चन ஆன்சர்ஸ்லாம் நான் பண்ணுவேன். லெசனோட क्वेश्चन ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸசைசஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கிராமருக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸசைஸ் பேஜ் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பேஜ் வந்து ஃபோனிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் லேர்னிங் சார்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் அந்த லெசனை பற்றி நம்ம ஷார்ட்டாக அதில் எழுதணும் அந்த லேர்னிங் சார்ட்டில். இது செகண்ட் லெசனு. இதுவும் அதே மாதிரி தான். அதில் கிராமர், ஃபோனிக்ஸ், ப்ராக்டிஸ் क्वेश्चंस கொடுத்துருப்பாங்க. பின்னாடியும் அதே மாதிரி லேர்னிங் சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட கண்டென்ட் புக் முடியுது. இப்போ ஒர்க் புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு லெசனுக்கும் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிராமருக்கும் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபோனிக்ஸ்க்கும் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ செகண்ட் லெசனுக்கு அதே மாதிரி இருக்கும். தேர்ட் லெசனுக்கு அதே மாதிரி இருக்கும். ஃபோர்த் லெசனுக்கும் அதே மாதிரி இருக்கும். இப்போ இங்கிலீஷ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மேக்ஸ் பார்க்கலாம். இது மேக்ஸ் டெஸ்ட் புக்கு. இதுலயும் 6 லெசன்ஸ் தான் இருக்கும். இதுல கீழேயும் எல்லா லெசன்ஸ்லயும் கீழேயும் ப்ராக்டிஸ் क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஒரு பேஜ் ஃபுல்லாவும் ப்ராக்டிஸ் क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. அப்புறம் லேர்னிங்
லேர்னிங் சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா லெசன்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதை இது மேக்ஸுக்கு ஒர்க் புக்கு. இதில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் சயின்ஸு, அதுலேயும் 6 பிளாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிளாக் கீழேயும் 4 குட்டி குட்டி லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அங்கே லேர்னிங் சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் கீழே தனியாக ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததும் இதே மாதிரி ஒர்க்ஸ் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த 3 சப்ஜெக்டும் வால்யூம் 1 பார்த்துட்டோம். இப்போ நம்ம வால்யூம் 2 போயாச்சு. இதுதான் வால்யூம் 2 புக்ஸு. அதே மாதிரி வால்யூம் 2க்கும் கண்டென்ட் புக்கும் ஒர்க் புக்கும் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு வால்யூம் 3லேயும் அதே மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸுக்கு அதே மாதிரி ஒர்க் புக்ஸ், கண்டென்ட் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஸ்கூல் நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக கலர்ஸ், பென்சில்ஸ், அப்புறம் இந்த பேப்பர்ல ஒரு கொடுத்துருக்காங்க. EVSக்கும் இங்கிலீஷ்க்கும் 4 லைன்ஸ் நோட்டு, கன்னடாக்கு 2 லைன்ஸ் நோட்டு, ஹிந்திக்கு 3 லைன்ஸ் நோட்டு, மேக்ஸுக்கு சிங்கிள் லைன் நோட்டு. எங்களுக்கு சிம் 1, சிம் 2 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸாமே அப்படி தான் இருக்குது, சிம் 1, சிம் 2. Bye friends.